மாப்பிள்ள, ரொம்ப அநியாயம் மாப்பிள்ள. இனிமேல என் பேத்தி முகத்தை நான் பார்க்கவே முடியாது. என் கடைசி காலம் வரைக்கும் அவ படத்துக்கு ஒரு பூ போட்டு விளக்கேற்றி வச்சு சந்தோஷமா என் கடைசி காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போச்சு மாப்பிள்ள. மாமா, அக்காவோட நிலைமை மோசமாயிட்டே போகுது. டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டோம். மருந்து மாத்திரையும் சரியா கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அக்கா எப்பதான் குணமாவாங்க? மாப்பிள்ள, என்னைக்கு என் பேத்தி நம்மள எல்லாரையும் விட்டு போனாலும் அப்பவே இந்த வீடு வெறிச்சோடி போச்சு. ஒரு சுடுகாடா மாறிடுச்சு. முத்தழி ரத்தாவுடைய நினைப்பிலையாவது இருப்பான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் தூக்கி மரப்பெட்டியில போட்டாச்சு. அப்படி போட்டா மட்டும் எங்களால அவளை மறக்க முடியுமா? எனக்கு மட்டும் என்ன ஆசையா என் பொண்ணுடைய போட்டோ பொருள் எல்லாம் மறைச்சு வைக்க. கள்ளக்கபடம் இல்லாம வளர்ந்த என் பொண்ணு மனசை இரும்பாக்கிட்டு அவளை எரிச்சிட்டு வந்தேன். நான் இப்ப உயிரோடு இருக்கிறத அவளுடைய போட்டோ பார்த்தது. முத்தழகி உயிரோட இருக்கணும்னா இதை தவிர வர வழி இல்லை. இனிமே ரத்னாவை பத்தி அவகிட்ட யாரும் பேச வேணாம். அவளுக்கு ரத்னாவுடைய நினைப்பு வரவே கூடாது. நான் சகலத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். முத்தழகி நான் இழந்துடக்கூடாது. அண்ணே, ரத்னா, 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 எல்லாரும் உன்னை மறந்துடுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல சொல்ல என்னால உன்னை மறக்க முடியாம தவிக்கிறேன். எல்லாரும் மறக்கிறதுக்காக குடிப்பாங்க. நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு மறக்க முடியாம குடிக்கிறேன். ரத்னா, 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 முத்தழகி, கடவுளே. சுரேஷ், ஏய் சுரேஷ், சுரேஷ் எங்க இருக்க? ஏய், இங்க தனியா என்னடா பண்ணிட்டு இருக்க?
நீ எங்க இங்க வந்த? மம்மி எங்க? மம்மி மம்மி மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. 2 நாள்ல வந்துருவாங்க. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க அப்பா ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு கல்யாண காட்சிலாம் தேவையா? அதுக்காக சொந்தக்காரங்க கல்யாணம் அட்டன் பண்ண கூடாதுன்னு இருக்கா? சரி, தனி என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் ரூம்லயே அடைஞ்சு கிடப்பியா? வா வெளிய. நானும் கொஞ்ச நேரத்துல வரேன். ஏய், இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல, வாட வெளிய. நான் தான் வரேன்னு சொல்றேன். நீ ஏன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் வரேன், நீ போ அஞ்சலி. என்னடா பேச்செல்லாம் ஏதோ மாதிரி இருக்கு. குடிச்சிருக்கியா? இல்ல. அதான் நாறுதே. குடிச்சிருக்கல? ஏய், அந்த பாட்டிலிங்க. அஞ்சலி இந்த பாரு. அஞ்சலி அஞ்சலி ப்ளீஸ். குடு அஞ்சலி, இது என் பர்சனல் விஷயம். அஞ்சலி இதெல்லாம் எடுக்காத, வெளில போ. எதடா உன் பர்சனல்? இப்படி ரூம்ல தனியா கிடந்து குடிச்சு குடிச்சு சாக்குறதும் பர்சனலா? ஐயோ என்னடி நீ புரிஞ்சுக்காம பேசுறிய? ரத்னா செத்து போனால, அது எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. அது என் பர்சனல் விஷயம் தானே. முடியலடி, என்னால முடியல. அவ செத்து போன அன்னைக்கு நானும் செத்து போயிருக்கணும். என்னால முடியல. அதான் அதான் இப்படி குடிச்சு 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 அவன் நினைப்பிலேயே வேதனையே செத்து போறேன்டி. செத்து போறேன். என்ன விட, என்ன நிம்மதியா சாவுடு. டேய், முட்டாள் மாதிரி பேசாத. எந்த பொண்ணும் தான் காதலிக்கிறவன் குடிக்கிறத விரும்ப மாட்டா. அது உயிரோட இருந்தாலும் சரி, ஆவியா இருந்தாலும் சரி. முக்கியமா ரத்னா தான் விரும்ப மாட்டா. முதல்ல நீ இந்த பாட்டில கொடு. அஞ்சலி குடுன்னு சொல்றேன். அஞ்சலி குடு. அஞ்சலி குடுக்க மாட்டேன். நான் குடுக்க மாட்டேன். சதீஷ், சதீஷ் குடு குடுக்க சொல்றேன். மாட்டேன். நீ விடு. சதீஷ் வாங்க. வேண்டாம். விடுடா. ஏய் குடு அஞ்சலி. என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க, ரத்னா நினைச்சு வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நீ குழந்தை பிடி. நீ கொஞ்சம் வெளியே போ. இல்லங்க. உனக்கு என்ன சுரேஷ் குடிக்க கூடாது? அவள் தானே. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அந்த பாட்டில கொடு சுரேஷ். இந்த பாருங்க சதீஷ், நீ அந்த இதெல்லாம் பாட்டில கொடு. சதீஷ் இந்த பாருங்க சதீஷ், நீங்க என் மச்சாங்கிற மதிப்பு இருக்கு. அதையும் தாண்டி என் தங்கச்சியோட புருஷங்கிற மரியாதை இருக்கு. வேண்டாம் சதீஷ், இப்படி பண்ணாதீங்க. குடுங்க சதீஷ், குடுங்க. பாட்டில குடுங்க ப்ளீஸ். நான் அப்புறம் வேற மாதிரி குடுங்க. சுரேஷ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் இப்போ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. வேண்டாங்க, குடுங்க தயவு செய்து. கிளாஸ் எங்க? எதுக்கு? குடிச்சிட்டு இருந்த கிளாஸ் எங்க? என்ன சதீஷ், எதுக்கு கிளாஸ்ல எடுக்கிறீங்க? இந்த பாருங்க, இது நல்லா இல்ல சதீஷ். இந்த பாருங்க, குழந்தெல்லாம் இருக்கு. குடுங்க குடுங்க சதீஷ். நானே கஷ்டத்துல இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க சதீஷ். என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சதீஷ். என்ன மிக்சிங் இது சுரேஷ்? இவ்வளவு டைலூட்டா அடிச்சா போதை ஏறுமா? குடி. இப்படி குடிச்சாதான் போத கிர்ன்னு தலைக்கேறும். அப்பதான் இங்க இருக்கிற ரத்னாவோட நினைப்பு இங்க எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். குடி. என்ன பாக்குற? இத பாரு, பொம்பளைங்களுக்கு காதலோட வலி என்னன்னு புரியாது. ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். குடி. இத குடிச்சிட்டு ரத்னாவோட நினைப்பாவே இரு. மற்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீட்டு மனுஷங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு செங்கலும் நான் சொல்றத கேட்கணும், அடங்கணும். அடக்குவேன். இந்த வீட்டையே நான் மாத்தி காட்டுறேன்.
சதீஷ், ஏசி கார்ல சிகரெட் பிடிக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஓ, ஏன் ஆடிட்டர் சார், இதை ஏகே பண்ணியிருந்தா இதே வசனத்தை நீங்க பேசியிருப்பீங்களா? நீ ஒண்ணு ஏகே இல்லையே. ஏகே சார் ஜெயில இருக்காரு. அவர் ஜெயில இருக்காரு தெரியும், அதனால இனிமே நான் தான் ஏகே. சும்மா ஜோக் பண்ணாத சதீஷ். நரி உடம்பு முழுக்க சூடு போட்டுக்குச்சுன்னா புளியாயிட முடியுமா என்ன? சதீஷ், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதுனால தான் உன்னை என்னோட கார்ல அலோவ் பண்ணேன். இல்லைன்னா ஏத்திருக்கவே மாட்டேன். எனக்கு அர்ஜென்ட்டா நிறைய வேலைகள் இருக்கு. டிரைவர், வண்டியை நிறுத்துப்பா. கீழே இறங்கிக்க சதீஷ். டிரைவர், நிறுத்தாத, நேரா போயிட்டே இரு. என்ன ஆடிட்டர் சார், வந்ததுலேருந்து ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்கீங்க? நான் திமிரா பேசல சதீஷ். ஏற்கனவே உன்னை மதிக்கலையே. உன்னை வெறும் மருமகனா தான் ஏத்துக்கிட்டு இருக்காரு, வாரிசா ஏத்துக்கல. அப்படி வாரிசா உன்னை ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னா செல்லம்மா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்க மாட்டார்ல. அப்பவே தெரியல நீ வெறும் டம்மின்னு. ரொம்ப பிரமாதம் ஆடிட்டர் சார். ஃபினான்ஸ் பேலன்ஸை விட நீங்க ஃபேமிலி மேட்டர்லாம் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபேமிலி கோர்ட்ல பேசாம அட்வொகேட்டா ஜாயின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, எனக்கு சுத்தி உழைச்செல்லாம் பேச தெரியாது. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன், மேன் டு மேன். நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா செல்லம்மா கிட்ட இருக்கிற பவர் ஆஃப் பட்டனையே திரும்ப நான் என் பேருக்கு மாத்தி எழுதிப்பேன். உங்க கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு சதீஷ். ஆனா அதுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்ப நிறையவே முயற்சி பண்ணணும். அதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க முடியாது. ஏன்னா நான் அந்த ஏகே சாரோட உப்பத்துன்னு வளர்ந்தவன். பிரமாதம். உப்புனா எது, கல்லுப்பா இல்ல பொடியுப்பா? அடிங் கோயால. உன் நேர்மையை பத்தி எனக்கு தெரியாது. காலேஜ் அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கானே பசுபதினு, உருண்டையா குள்ளமா வெள்ளையா ஒருத்த, யாரவன்? உன் தொம்பி தானே. அப்புறம் கார்மெண்ட்ஸ்ல பர்ச்சேஸ் செக்ஷன்ல இருக்கானே ஒசரமா மூர்த்தின்னு, அவன் யாரு? உன் பொட்டாட்டி தொம்பி தானே. அது இது என்ன சத்தம்? பதறாத. நீ பதறும் போதே தெரியுது நீ பேசுறதெல்லாம் பொய்ன்னு. இதப்பா, இவங்கெல்லாம் வெளியாள்னு சொல்லி ஏகே குரூப்ல சேர்த்து விட்டு, ஏயா நீயே மூணாவது மனுஷன், நீயே மாமனார் சொத்தை அனுபவிக்கும் போது நான் மாப்பிள்ளையா, அதை நான் அனுபவிக்க கூடாதா? நீயும் இன்னும் எத்தனை நாள் தான் முழு பூசணிக்காய சோத்துல அமைக்கிட்டு இருப்ப? தோண்ட ஆரம்பிக்கவா? சார் சார் சார், சத்தமா பேசாதீங்க சார். இந்த விஷயம்லாம் என் டிரைவருக்கு தெரிஞ்சா என்ன அசிங்கமா நினைப்பான் சார். ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் ரொம்ப எகிரிட்டு இருந்த. இதப்பா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஏகேவோட வாரிசு அந்த சுரேஷ், அவர் பையன். ஆனா அவன் குடிகாரனா மாறிட்டான். அவன் திருந்த போறது கிடையாது, அவனை திருந்த விடவும் மாட்டேன். அஞ்சலி டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டா, நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்ட போறது கிடையாது. சோ பை டிஃபால்ட் அந்த ஏகேவோட வாரிசு இந்த சதீஷ் தான். என்ன சொல்ற? நீங்க சரியான சமயத்துல வந்திருக்கீங்க சார். நான் யார் சார் ஏகேவுக்கு? மாமனா மச்சானா? மூணாவது மனுஷன் சார். சாதாரண ஆடிட்டர். நானே ஏகே பண்ண காரியத்தை பார்த்து கோவம் வந்து கொந்தளிச்சு போயிட்டேன் சார். இவ்வளவு நாள் உழைச்ச என்ன விட்டுட்டு எங்க இருந்தோ வந்த செல்லமாவை காடினா போட்டிருக்காரு. அந்த வெறுப்புல நான் இருக்கிற சமயத்துல தான் நீங்க சரியான சமயத்துல வந்திருக்கீங்க சார். இனிமே நான் உங்க கூட தான் சார் கை கோர்க்க போறேன். ஆமா சார், என்ன நம்புங்க சார். ஆனா என்னையா? ஆனா நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, அந்த செல்லமா காடினா இருக்கிற வரைக்கும் ஒரு 5 பைசா கூட நம்மளால சுருட்ட முடியாது சார். ஆடிட்டர் சார், அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏகேவோட சொத்து விவரம், அவரோட வரவு செலவு கணக்கு, இதெல்லாம் என்னன்னு எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. சரி சார். மொத்தப்படி செல்லமாவ ஏகே குரூப்ல எந்த பொறுப்பும் வேணான்னு சொல்லி கதறி அடிச்சு ஓடுற அளவுக்கு நான் பண்றேன். அப்படி போடுங்க சார் அருவாளை. கையை கொடுங்க சார். சார், கடவுளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இனிமே நீங்க தான் சார் எனக்கு கடவுள். ஆமா சார். ஆடிட்டர் சார், இப்போ தம்பிக்கலாமா? என்ன சார் கேக்குறீங்க? என்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறீங்க? தாராளமா அடிங்க சார். தேங்க்யூ.